இரக்கமுள்ளவரே, நன்றி 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 நன்றி. நீடிய சாந்தமும் கிருபையும் அன்பும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீரே மாறாதவராக இருந்து, நீரே மகிமையானவராக இருந்து, நீரே நம்பினோரை கைவிடாதவராகவே இருந்து, நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்து இந்த ஆராதனை வேலையில இடைபடுவீராக. இந்த ஆராதனை வேலையில கர்த்தர் இடைபடுவீராக. ஆண்டவரே பரிசுத்தமுள்ள ஆவியினை ஊற்றுங்கப்பா. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால் ஒவ்வொருவரையும் நிறைங்கிறவராய், ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய மகிமையினால் ஒவ்வொருவரையும் நிறைத்து, ஆண்டவரே உம்முடைய ஆவியினால நீ நடத்துங்க. உம்முடைய நடத்தி வந்த பாதைகளை நாங்கள் நினைக்கிறோம் அப்பா. உம்முடைய அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, தயவு பெரியது. ஆண்டவரே நீர் மாறாதவராக இருந்து, மகிமையானவராக இருந்து ஆண்டவரே நடத்தி செல்லுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். காலங்களில் என்னுடைய உள்ளந்திரியங்கள் என்னை அவரை உயர்த்தும் என்று வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம் அப்பா. நாள்தோறும் உம்மை துதிப்பதற்கு, நாள்தோறும் உம்மை ஆராதிப்பதற்கு, நாள்தோறும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு தேவன் கிருபை செய்யுங்க. தேவன் இரக்கம் செய்வீராக. தேவன் மனதுருக்கம் உடையவரே, நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய ஆதரிக்கும் பிரசன்னத்தினால் ஒவ்வொருவரையும் நிறைத்து வழி நடத்துவீராக. நீர் தேற்றிடுங்க, நீர் ஆற்றிடுங்க, நீர் அணைத்துக் கொள்ளுவீராக. இது மாறுபலை நீர் சேர்த்துக் கொள்ளுவீராக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே நன்றி நன்றி. யாரெல்லாம் மனமு வந்து உமக்காக ஆண்டவரே முழங்கால் படியிட்டு உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாக, உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஓடோடி வந்திருக்கிறார்களோ அவருடைய உள்ளங்களை எல்லாம் கர்த்தர் நீர் பார்த்து ஆண்டவரே அவர்களை தொட்டு ஆசீர்வதிப்பீராக, தொட்டு சுகமாக்குவீராக, தொட்டு நீர் கனப்படுத்துவீராக, ஆண்டவரே மகிமைப்படுத்துவீராக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. விலகாத மகிமையின் மேகம் எங்களுடைய சபையில நிலைத்திருப்பதாக. மகிமையின் மேகமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம், என்னுடைய திருச்சபையில தேவன் நீர் நிலைத்திருந்து ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தமுள்ள ஆவியை நீர் ஊற்றிடுங்க. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை நீர் ஊற்றிடுவீராக. உம்முடைய மகிமை நீர் ஊற்றிடுவீராக. மாம்சமான யாவர் மேலுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் அப்பா, ஆண்டவரே உம்முடைய ஆவியை ஊற்றுங்க அப்பா. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை எங்கள் மத்தியில் நீர் ஊற்றுவீராக. எங்களுடைய பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், வறுமைகள், நிந்தனைகள், நெருக்கங்கள் எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில கர்த்தர் நீர் நொறுக்கி போட்டீரப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே மாம்சமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொன்ன தேவன் அப்பா. ஆண்டவரே நீர் ஜெயத்தை தருகிறவர், ஆறுதலின் தெய்வம், அற்புதத்தின் தெய்வம், அதிசயத்தின் தெய்வம். அதிசயமாய் நடத்திடுவீராக. ஆச்சரியமாய் தேவ நேரங்களை நடத்துவீராக. அற்புதமாய் தேவ நேரங்களை நடத்துவீராக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்முடைய ஜீவத்தை ஆண்டவரே, உம்முடைய ஜீவ தண்ணீரை எங்கள் மத்தியில் நீர் ஊற்றுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே வற்றாத நதியாக எங்களுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்துல உடைய ஆசீர்வாதத்தை வற்றாத நதியாக ஊற்றுவீராக. உடைய ஆசீர்வாதத்தை ஊற்றுவீராக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவரின் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று தாவீது சொல்லுகிறார். அவர் நமது வலது பாரிசத்தில் இருக்கிறார். அவர் அற்புதம் செய்கிறவராகவே நம்மோடு கூட இருக்கிறார். அவர் அதிசயம் செய்கிறவராகவே நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை நடத்துகிறவராகவே நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. ஆண்டவரே என்னுடைய கால்கள் வலுவாதபடிக்கு ஆண்டவர் நீர் தாங்கிடுங்க. எங்களுடைய கால்கள் அடி சறுக்காதபடிக்கு நீர் நடத்துவீராக. ஆண்டவர் எங்களுடைய கால்களை மான்களின் கால்களை போல ஆக்குவேன் என்று சொன்ன தேவனப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே பிறந்த நாள் முதலால் இந்த நாள் வரை நீர் எங்களை ஆசீர்வதித்து அற்புதமாய் அதிசயமாய் ஆண்டவரை நடத்தி வந்தீரே. நன்றி 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 அப்பா, 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 நன்றி அப்பா. தாயினு மேலாய் என் மேல் அன்பு வைத்தவர்
உறவாலே மகிழ்ந்திடுவே. அன்பு வைத்தே நான் உமக்காக எதையும் செய்வேன். அன்பு வைத்தே நான்
சொல்லி நான் கைத்தேன். ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது. என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவருக்குரியதே. ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது. என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவருக்குரியதே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. நீங்க மட்டும் பாடுங்க. நீர் மட்டும் பெருகணும். சத்தமாய் பாடுங்க. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசு. உணர்வு செய். நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. நீர் மட்டும் இயேசுவே. ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை தட்டி அந்நிய பாஷை பேசி தேவனை மகிமைப்படுத்துவோம். நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹalleluya. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவனாய் கர்த்தர் கிருபை செய்வீராக, தேவனாய் கர்த்தர் கிருபை செய்வீராக, தேவனாய் கர்த்தர் கிரியை செய்வீராக, தேவனாய் கர்த்தர் அசைவாடுவீராக, தேவனாய் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் தாவீதோடு இருந்தான், அவன் வர 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 விருத்தி அடைந்தான். கர்த்தர் யோசேப்பு இருந்தான், அவன் காரிய சித்தி உள்ளவனாய் மாறினான். ஹalleluya. அந்த காலவேளையிலே நீங்கள் காரிய சித்தி உள்ளவனாய் மாறப்போகிறீர்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நன்றி ஆண்டவரே. நல்ல வாய்களை விரிவாய் திறங்க. பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் நல்ல சத்தமா கர்த்தரை துதிங்க. நல்ல வாய்களை திறந்து கைக்கு தட்டி ஹalleluya. ரிபாக்கர பாபா 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 ரீமா நாமா ரூபா லிவா ரபாக்கர பர 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 பர. புது அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவர். எல்லாரும் கேளுங்க. புதிய அந்நிய பாஷையினால் நிரப்புங்க ராஜா. 23ஆம் தேதி பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகம், அந்த தீர்க்க தரிசன வல்லமை இப்பொழுதும் செயல்படணும் ராஜா. ரிபாக்கர பாபா பாபா பாபா. இன்னைக்கு புதுசா வாங்கணும் ராஜா. காலையில வாங்கணும், மாலை நேரத்துல வாங்கணும், எழுப்புதல வாங்கணும், வல்லமையை வாங்கணும், வரங்களை வாங்கணும், கிருபைகளை வாங்கணும், தாளந்துகளை வாங்கணும். உமக்காக நாங்கள் பிரகாசிக்கணும் ராஜா. ஹalleluya. ரிபாக்கர பர 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 பர. ரிபா ரபா லுபா ருபோ 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 கர பெரு 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 பர 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 பரமா. பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். நான் உன்னை பலப்படுத்தி நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று இந்த காலவேளையிலே கர்த்தர் திருவுளம் பற்றுகிறார். ரிபாக்கர பர 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 பரமா. நீ அற்புதங்களை செய்ய போகிறாய், நீ அடையாளங்களை செய்ய போகிறாய். உன் மூலியமாக வல்லமை வந்து இறங்க போகிறது, உன் மூலியமாக தேவ மகிமை இறங்க போகிறது. ரிபாக்கர பர 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 பரமா. ரிபாக்கர மங்கர பர 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 பரமா. ரிபா ரிமங்கர மன ரிபாக்கர ஷதோர் போர் போர் போக்கர பர 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 பரமா. ரிமங்கர பர 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 ரிபாக்கர பர பர பர. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். எல்லாரும் சொல்லுங்க. எனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆவிகள் வாய்க்காதே போவதாக. எல்லாரும் சொல்லுங்க. வாய்த்தரன் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க சொல்லுங்க. தேவ பிள்ளையே சொல்லு. ரிபாக்கர பர பர. எனக்கு விரோதமாய் எழும்புகிற பொல்லாத ஆவியே ஓடி போய் இயேசுவின் நாமத்தினாலே. ரிபாக்கர பர பர பர. எல்லா பொல்லாத கிரிகள் ஓடு இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா அன்னார் ஆவிகள் விலகி ஓடு இயேசுவின் நாமத்தினாலே. பேய்கள் நோய்கள் விலகி ஓடுவதாக. பொல்லாத கிரிகள் விலகி ஓடுவதாக. எல்லா அன்னார சக்திகள் விலகி ஓடுவதாக. சத்துடனான சகல கிரிகளை கடிந்து அப்புறப்படுத்துவீராக. கர்த்தருடைய மகிமை எங்களை தொடுவதாக. ரிபாக்கர பர 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 பர. ரிபாக்கர பர 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 பர. அக்கினி 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 போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் மேல ஒரு அபிஷேகத்தை இறக்க வந்தேன், அது இன்றைக்கே வந்து இறங்க போகிறது. எல்லாரும் சோத்திரம் சொல்லுங்க, சோத்திரம் சொல்லுங்க. ரிபா ரபா ரிபா ரபாக்கர பர பர பர. சோத்திரம் 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 சோத்திரம். இன்னும் சத்தமாய், இன்னும் சத்தமாய், இன்னும் ஆர்வமாய், இன்னும் சத்தமாய், இன்னும் ஆர்வமாய். ரிபா பா 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 பா. ரிபா கர பர 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 பர.
கரங்களை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க, அந்நிய பாஷை பேசுங்க. இக்கா ரக்கா லக்கா ரக்கா தூரா மானா ரிபா பாபா பாபா என்னை நிரப்புங்கப்பா. எல்லாரும் சொல்லுங்க, என்னை நிரப்புங்கப்பா. என் பாத்திரம் வெறுமையா இருக்கிறது ஆண்டவரே. நான் வேடிக்கை பார்க்கிற பையனா இருக்கிற ஆண்டவரே. நான் தூங்குற மனுஷனா இருக்கிற ஆண்டவரே. தூங்கி தூங்கி உழுவுற ஆண்டவரே. அப்படி வேண்டாம் ராஜா, என்னை நிரப்புங்க, என்னை நிரப்புங்க. எல்லாரும் கேளுங்க. ரிபா கர பர 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 பரபா ரிபர பர 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 பரபா என்னை நிரப்பு. உம்முடைய அபிஷேகத்தை நான் நிரப்பு. உம்முடைய அக்கினியை நான் நிரப்பு. உம்முடைய வரமே நான் நிரப்பு. ஆவியின் வரம் எனக்கு இரத்தத்தினையாய் வேண்டும் என்று எலிசா கேட்டார். ரிபா கர பாபா பாபா தேவ பிள்ளையே, தேவ சமூகத்திலே கேளு. ஆவியின் வரம் இரத்தத்தினையாக வேண்டும் ஆண்டவரே. கேளுங்க கேளுங்க கேளுங்க. ஆவியின் வரம் இரத்தத்தினையாக எனக்கு வேண்டும். எனக்கு வல்லமை வேண்டும். கிருபை எனக்கு வேண்டும். மகிமை எனக்கு வேண்டும். மாட்சிமை எனக்கு வேண்டும். எழுப்புதல் எனக்கு வேண்டும். ரிபா பாபா ரிபா லோபோ ருபா கரபரபா. இந்த 2025ஆம் ஆண்டு என்னுடைய விடுதலையின் ஆண்டு. இந்த 2025ஆம் ஆண்டு ஹல்லேலூயா என்னுடைய வீடு கட்டப்படுகிற ஆண்டு. நான் வாகனம் வாங்குற ஆண்டு. 4 வீலர் வாங்குவேன், 2 வீலர் வாங்குவேன். சொல்லுங்க சொல்லுங்க, ஜெபத்துல சொல்லுங்க. இக்க ரக்க லக்க ரபா பாபா என் கடன்கள் அடைக்கப்படுகிறது. என் கடன்கள் அடைக்கப்படுகிறது. ரிபா பாபா 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 ரிபா கரபா பாபா. கர்த்தர் எனக்கு கடன் இல்லாத சுகவாழ்வை தருகிறார். எனக்கு கடன் இல்லாத சுகவாழ்வை தருகிறார். ரிபா கரபா பாபா 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 ரிபா பாபா 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 ரிக்கர பர 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 ரபா ரி லா ரா லா ரா நா ரா ஷகர கர கல கரபா லிக்கர கர கர கத்துரு பர 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 பர. தாய் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. உன் குடும்பத்தை மறப்பதில்லை. உன் பிள்ளைகளை மறப்பதில்லை. உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை நான் மறப்பதில்லை. உன்னை நான் வெறுக்கவில்லை. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். அன்னை வாசியை பேசு. பக்கர வர 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 கை கால் வலிகள், நெஞ்சு வலிகள் இந்த ஜெப நேரத்திலே குணமாகட்டும் ஆண்டவரே. எல்லா விதமான தீய பலவீனங்கள் இந்த ஜெப நேரத்திலே குணமாகட்டும் ஆண்டவரே. நெஞ்சு வலிகள் குணமாவதாக, நெஞ்சு வலிகள் குணமாகுவதாக, இடுப்பு வலிகள் குணமாவதாக, கட்டிகள் மறைவதாக, கட்டிகள் மறைவதாக. கண்கள் தெரிவதாக, கண் பார்வை உள்ளவர்கள், கண் பிரச்சனை உள்ளவர்கள் ஆண்டவரே அது மாறட்டும் 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 ஆண்டவரே. அபிஷேகம் 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 உன்னை நிரப்பி இருக்கிறது. உன் வாயை விரைவாய் தர அதன் நன்மை நான் நிரப்புவேன். Hallelujah in the name of Jesus. Hallelujah in the name of Jesus. Hallelujah in the name of Jesus. Nandi Raja, Nandi Raja, Nandi Raja, Nandi Raja, Nandi Raja, Nandi Raja. Amen. காயங்களுக்குள்ளே என்னை வைத்துக் கொள்ளும் தேவா, கரத்தின் நிழலினால் என்னை மூடி மறையுமே. காயங்களுக்குள்ளே என்னை வைத்துக் கொள்ளும் தேவா, கரத்தின் நிழலினால் என்னை மூடி மறையுமே. நீங்க தானே எங்க மகிமை, நீங்க தானே எங்க பெருமை. எல்லாரும் சொல்லுங்க, நீங்க தானே எங்க பெருமை, நீங்க தானே எங்க மகிமை. காயங்களுக்குள்ளே என்னை வைத்துக் கொள்ளும் கரத்தின் நிழலினால் என்னை மூடி மறையும். எல்லாரும் சொல்லுங்க, காயங்களுக்குள்ளே என்னை வைத்துக் கொள்ளும் நீங்க தானே
வைக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய காயத்திலே உன்னை மூடி மறைத்துக் கொள்கிறார். அவருடைய காயத்திலே அவருடைய தழும்புகளால் நீ குணமாகிறீர்கள். கரங்களை தட்டுங்க, நன்றி சொல்லுங்க, அன்னை பாஷை பேசுங்க. என்னை மூடி மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. 5 காயம் நீர் எனக்காக ஈட்டீர் ஆண்டவரே. 5 காயங்கள் நீர் எனக்காக பட்டீர் ராஜா ஆண்டவரே. அதற்காக ஸ்தோத்திரம், கிருபைக்காக ஸ்தோத்திரம், வல்லமைக்காக ஸ்தோத்திரம், மகிமைக்காக ஸ்தோத்திரம், மகிழ்ச்சிக்காக ஸ்தோத்திரம், ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம், எழுப்புதலுக்காக ஸ்தோத்திரம், வல்லமைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரிபாக்கரபரபல ரிமாங்கரபரபல சந்தரபல ரிபாக்கரபரபல பரபலரபா. ஹalleluya. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. எல்லாரும் சொல்லுங்க, உம் சித்தம் செய்வதுதான் இருப்பதுதான். எல்லா வாய் தர சொல்லுங்க, உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா, ஏசையா, நான் உம்மைத்தானே என் முன்னே எல்லாரும் கரங்களை உயர்த்தி ரிவாக்கரமன ரபல ரமன ரலரணா ஊரபல ரபதுரபல சந்தரபல ரிபல ரபல ரபா ரிமாங்கரபல ரபல ரமன ரிபரி பிரி பிரி பல பல ரபா இக்கத்துரல ரத ரபல ரபபபபபபபா ரிமான ரதுரலினா ரிமனா மதுரமன சந்தரபலரனா இக்கதரமன ரபதுரபல ரிபரபரபல ரபா ரிதரல ரதரனங்கர கரக்க துருளிமன மன ரபல ரபா இபதுரல் மன ரபா. ஹல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்துங்க, எல்லாரும் கரங்களை உயர்த்துங்க. இபாபா பாபா 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 பாபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் கரங்களை ஆசீர்வதி ஆண்டவரே. உயர்த்திருக்கிற கரங்களை ஆசீர்வதி ஆண்டவரே. உயர்த்திருக்கிற கரங்களை ஆசீர்வதி ஆண்டவரே. என்னை தொடுங்க ஆண்டவரே. எல்லா வாய்த்தல சொல்லுங்க, என்னை தொடுங்க ஆண்டவரே. என் கரத்தை தொடுங்க ஆண்டவரே. என் குடும்பத்துக்கு வாங்க ஆண்டவரே. இந்த திருச்சபைக்கு வாங்க ஆண்டவரே. என்னை ஆசீர்வதிக்க வாங்க. எனக்கு எழுப்புதலை தர வாங்க. இந்த சபைக்கு எழுப்புதலை தர வாங்க. இந்த சபைக்கு வல்லமை தர வாங்க. இந்த சபையில மகிமையோடு வந்து இறங்குங்க. உங்களுடைய வெளிச்சத்தை நாங்கள் பார்க்கணும். உங்களுடைய வல்லமையை நாங்கள் அனுபவிக்கணும். எங்கள் பிள்ளைகள் நீரோடி வாழணும். ஹல்லேலூயா. சகல நோய்களையும் சகல பேய்களையும் சகல அண்டார சக்திகளையும் எதிர்வாதங்களையும் மேற்கொள்ளத்தக்கதான ஒரு வல்லமை இந்த திருச்சபையில் வாயிலாக எங்கள் வாயிலாக வெளிப்பட போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. மகனே மகளே, எந்த ஒரு பொல்லாத ஆவி உன்னை மேற்கொள்ள முடியாது. கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினாலே பாவம் உன்னை மேற்கொள்ளாது. சாபம் உன்னை மேற்கொள்ளாது. வியாதி உன்னை மேற்கொள்ளாது.
ஊரலரணா. உன் சரீரத்தில் ஒரு மாற்றத்தை தருகிறார். உன் ஆவியில ஒரு எழுப்புதலை தருகிறார். உன்னுடைய கண்களிலே ஒரு எழுப்புதலை தருகிறார். உன் செவிகள் நல்ல வார்த்தைகளை கேட்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பீதாவை நம் மத்தியிலே எப்படி செயல்படுகிறார், எப்படியெல்லாம் இருக்கிறார், எப்படியெல்லாம் நம்மை ஆசீர்வதிக்கிறார், எப்படியெல்லாம் நமக்கு உதவி செய்ய போகிறார் என்பதை நாம் திட்டம் தெளிவாக இன்றைக்கு கேட்க போகிறோம். ஆமென், அல்லேலூயா. அவருடைய மகிமை முதலாவது வானங்களில் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. இரண்டாவது பூமியிலே அவருடைய மகிமை இருக்கிறது. மூன்றாவதாக அவருடைய சபையிலே அவருடைய மகிமை இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப அவருடைய மகிமையை ஆமென் ஸ்தோத்திரம் இன்றைக்கு நாம் ஆமென் ஸ்தோத்திரம் அவருக்கு தியானித்து அவருடைய மகிமை குறித்து நாம் தியானித்து ஆமென் அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். சங்கீதம் 29:2 வசனத்தை வாசிக்கலாம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் இந்த காலவெளியிலே நமக்கு ஆண்டவர் மகிழ்ச்சியை தருவாராக, ஆண்டவர் பரிசுத்தத்தை தருவாராக. இந்த வார்த்தையை ஆசீர்வதிக்கும்படியாக, மகிமையின் வார்த்தையை ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். தூய பிதாவே, இப்பொழுது ராஜாவே, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீர் ஆண்டவரே என்னோடும் எங்களோடும் கூட நீர் பேசி உம்முடைய நல்ல நாமத்தை ஆண்டவரே நீர் மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்முடைய கிருபையை ஊற்றி கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. அந்த பிள்ளைகளுடைய சிந்தனைகள் அங்கும் சிதறாதபடிக்கு, ஆண்டவரே வேடிக்கை பார்க்காதபடிக்கு, ஆண்டவரே பிரசங்கத்தின் மேலே ஆண்டவரே ஒரு கருத்து வைத்து, ஆண்டவரே தேவனுடைய அப்பம் வானத்திலிருந்து இறங்கி வருகிற அப்பம், அந்த அப்பத்தை வாங்கணும், அந்த அப்பத்தை சாப்பிடணும், அந்த அப்பந்தான் நமக்கு ஆதரவு என்பதை குறித்து இந்த பிள்ளைகள் தெரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள கர்த்தாவே நீர் கிருபை தருவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே செய்யும், ஆசீர்வதியும், உங்க நாமத்தை மேம்படுத்தும். நன்றி இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென், அல்லேலூயா. மகிமையின் ஆமென் மகிமையும் கனமும் அவருக்கு செலுத்துங்கள். அல்லேலூயா. யாருக்கு நாம் செலுத்தணும்? துதி கன மகிமையெல்லாம் அவருக்கு செலுத்தணும். தேவனுக்குரிய மகிமையை செலுத்தி பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அல்லேலூயா. எப்படி நம்ம கர்த்தரை தொழுது கொள்ளணுமா? பரிசுத்த அலங்காரத்துடனே. அவருடைய மகிமை வந்தாவே எல்லா ஆசீர்வாதமும் நமக்கு வரும். அல்லேலூயா. எத்தனை ஜெபக்குறிப்பு வச்சிருக்கிறீங்களோ 100 எழுதுங்க, 200 எழுதுங்க, எவ்வளவு வேணாலும் எழுதுங்க. எழுத தெரிஞ்ச அளவுக்கு எழுதுங்க. எழுத முடியலனா கூட பரவாயில்ல. ஆண்டவர் சொல்றாரு, நீ கேட்டதையும் தருவேன், நான் கேளாதையும் தருவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய நாமம் என்ன என்றால் சங்கீதம் 24:10, யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. எல்லா கரங்களை தேடி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. யார் மகிமையின் ராஜா? சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. அல்லேலூயா. யார் இந்த உலகத்தில் மகிமையாக இருக்கிறார்? ஆண்டவர் தான் மகிமையாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சூரியனும் சந்திரனுமாய் இருக்கிறார், அவர் நட்சத்திரமாய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த 3 தான் மனுஷனுக்கு தேவை. சூரியன், சந்திரன், நட்சத்திரம். பூமிக்கு தேவை, மரஞ்சொடி கொடிகளுக்கு தேவை, எல்லாருக்கும் தேவை. அது 3 இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதமும் கிடைக்கும். அது 3 இல்லாவிட்டால் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. இந்த மகிமையின் ராஜாவை ஆமென் ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் வாங்க 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 வாங்கன்னு சொல்லி நம்ம வரவேற்கணும். அல்லேலூயா. எப்படி வரவேற்கணும்? வாங்க ஆண்டவரே, வாங்க ஆண்டவரே, மகிமையின் ராஜாவே எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் தொழில் செய்கிற இடத்துக்கு நீங்கள் வாங்க, நீங்கள் எங்கே வேலைக்கு போகிறீங்களோ அங்கே கூப்பிடுங்க. ஆண்டவரே, மகிமையின் ராஜாவே
எங்கள் இடத்துக்கு, இந்த இடத்துக்கு நீங்கள் வாங்க, நீங்கள் தான் சேனைகளின் கர்த்தர். சேனைகள் கர்த்தர்னா ஒரு குரூப் ஆண்டவருக்கு இருக்குது. அல்லேலூயா. அது நல்ல குரூப். அல்லேலூயா. அது எப்படிப்பட்ட குரூப்னா பட்டயத்தை, சுடரொளி பட்டயத்தை வைத்திருக்கிற குரூப் ஆண்டவர்கிட்ட. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அது சேனைகளின் கர்த்தர். அல்லேலூயா. அவர்கிட்ட எலியா, எலிசா தீர்க்கதரிசி அவங்க சம்பவத்தில் பார்க்கிறோம். அவங்க ஒரு மலையில் குடியிருந்தாங்களாம். தேவ மகிமை அந்த மலையில் காணப்பட்டதாம். அவை சோத்திரம். ஒரு அடிக்கு ஒருத்தரும், ஒரு 2 அடிக்கு ஒருத்தர் வந்து என்ன செய்றாரு, அப்படியே பட்டத்தை, உருவின பட்டயத்தை வைத்துக்கொண்டு தேவதூதன் நின்று கொண்டு இருக்கிறார்களா. அல்லேலூயா. அந்த பெரிய சேனை, உலகத்திலே ஒரு பெரிய சேனையை நாம் பார்க்கிறோம். இந்த பெரிய சேனையை வைத்திருக்கிற தேவனுக்கு நாம் ஆசீர்வாதத்தை, நம்முடைய பயபக்தியை ஆண்டவருக்கு செலுத்தணும். அல்லேலூயா. முதல்ல பார்த்து பரிசுத்தத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், பயத்துடனே அவரை சேவிங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பயத்துடனே நாம் சேவிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 96 6 முதல் 8 வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். உலகத்தில் உள்ள எல்லா காரியத்திலும் பயப்படத்தக்கவர் தேவன் ஒருவரே. ஆமென். அல்லேலூயா. நம்பத்தக்கவரும் அவர் ஒருவர் தான். அல்லேலூயா. பயப்படனா ஆண்டவருக்கு மட்டும்தான் நம்ம பயப்படணுமா? ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. ஆமென். நரகத்திலே ஆமென் ஸ்தோத்திரம், பூமியில் இருக்கிற அத்தனை பேரும் சரீரத்தை மட்டும்தான் அழிப்பாங்களாம். என்ன பண்ணுவாங்க? மீறி போனால் என்ன பண்ணுவாங்க? சரீரத்தை அழிப்பாங்க, டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. வெட்டிடுவேன், குத்திடுவேன், கொலை பண்ணி. சரி, அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? யார் அப்படி செய்கிறாங்களோ அவங்கள தூக்கி நரகத்திலே போட்டுருவார். ஆமென். ஒரு அழியிலே சொல்லுங்க. இவங்க சரீரத்தை பட்டு தான் கொல்ல முடியும். ஆனால் நித்திய நரகத்தில் கொண்டு போய் அவங்களுக்கு தண்டனையாக ஆவி ஆத்மா சரீரத்தை அவங்கள கொண்டு போய் நித்திய நரகத்தில் வச்சு அவங்கள அமிழ்த்தி போட்டு விடுவார். அது வந்து என்னாலும் அக்னி புழு சாவாதான். ஒரு அழியிலே சொல்லுங்க. சாதா புழு அல்ல. சாதா புழுவெல்லாம் அக்னியில் போட்டால் பொரிஞ்சு போயிடும், கடுவு மாதிரி ஆயிரும். கடுவு எண்ணெயில் போட்டோன்னு பொரியுதில்ல, எல்லாம் பொரிஞ்சு ஒரு மாதிரி ஆயிரும். ஆனால் இது அக்னி புழுவாக இருக்கும். அதை பற்றி நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசித்து பாருங்கள், அது உங்களுக்கு தெரியும். சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே. கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். அல்லேலூயா. ஆமென். சோத்திரம். ஆடு மாடு பற்றி பேசாமல், குரங்கு பற்றி பேசாமல், கழுதியை பற்றி பேசாமல், திமிங்கலத்தை பற்றி பேசாமல் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. ஆமென். சோத்திரம். கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினார். ஆகையால் நம்முடைய தேவனுக்கு நாம் பயப்படணும். அவருடைய மகிமை நமக்கு வந்திருங்க. 6வது வசனம். மகிமையும் கனமும் அவருடைய சமூகத்திலே இருக்கிறது, வல்லமையும் மகத்துவம் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. மீண்டும் சொல்லுவோம். உங்களை யாராவது கனப்படுத்தணும்னா நீங்க முதலாவது ஆண்டோடைய கோயிலுக்கு உட்காந்து ஜபம் பண்ணுங்க, முட்டி போட்டு. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். வல்லமை இருந்தால் தாங்க இந்த பூமியில் நம்ம நல்லா ஜீவிக்க முடியும். வல்லமை இருந்தால் தாங்க நம்மளை பாராட்டுவாங்க. ஏன் வெளியில் நம்மளை கூப்பிடுறாங்க? ஜபம் பண்ணும்போது அற்புதம் நடக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஜபம் பண்ணும்போது பேயெல்லாம் ஓடுது. அல்லேலூயா. அபிஷேகம் வர்றவங்களுக்கு அபிஷேகம் வருது, பேய் ஓடுறவங்களுக்கு பேய் ஓடுது. நீங்கள் தேவ சமூகத்தில் வராமல் இருந்தீங்கன்னா உங்களை எப்படி ஆண்டவர் வல்லமைப்படுத்த முடியும்? ஆண்டவர் சொல்றாரு, ஆமென் ஸ்தோத்திரம், ஏன் மகிமை வல்லமையாய் வந்து உன் மேலே இறக்க போறேன். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவர் அப்படியே சொல்லுகிறார், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஆமென் ஸ்தோத்திரம். பூலோகத்தாரை நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள், பயத்துடனே கர்த்தரை செய்வீங்க, நடுக்கத்துடனே களி கூறுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பயமும் இருக்கணும், ஆமென், மகிழ்ச்சியும் இருக்கணும், ஆண்டவர் மேலே மரியாதை நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் நீங்கள் ஒப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு வந்து ஒரு பயம் இல்லை. அல்லேலூயா. தேவைகள் முன்னாடி இருந்தால் பயப்படுறீங்க. எனக்கு முன்னாடி ஒரு பெரிய தேவை இருக்கிறது, அதாவது கட்டடம் கட்டணும், கல்யாணம் பண்ணணும், குழந்தை பிறக்கணும், இப்படி நல்ல காரியம் நடக்கணும், அல்லது கெட்ட காரியத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்கணும்னா உங்களுக்கு ஒரு பயம் வருது. ஆனால் அதிலிருந்து வெளியே வந்துட்டா பயமே கிடையாது. ஆராதனைக்கு போகாட்டி போகுது, போ. சர்ச்சுக்கு இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம், அடுத்த வாரம் இல்லை அடுத்த வாரம், இந்த மாதம் இல்லை அடுத்த மாதம், அடுத்த, இப்படியே சொல்லிக்கிட்டு கர்த்தரை விட்டு நீங்கள் பின்வாங்கி போய் கொண்டு இருக்கிறீர்கள். அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு பயப்பட பயம் உங்கள் மத்தியிலே இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் கேட்டார், நான் ராஜாவானால் கனம் எங்கே? ராஜாவானால்
ஆமே. இப்போ ஒரு மந்திரி நம்ம இடத்துக்கு வராருன்னா நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்? எழுந்து நிற்போம். என்ன செய்வோம்? எழுந்து நிற்போம். அப்புறம் அவங்களுக்கு வந்து வணக்கம் சொல்லுவோம். எல்லாருக்கும் என்ன செய்வோம்? வணக்கம் சொல்லுவோம். இன்னும் பெரிய அதிகாரிக்கு வந்தாங்கன்னா, அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, ராஜாக்கள் வந்தாங்கன்னா அப்படியே காலையிலே விழுந்துருவாங்களாம் எல்லாரும். ஒரு அல்லையிலே சொல்லுங்கள். காலையில் பைபிளில் படித்தேன், ஆராதனை தேவனுடைய ஆலயத்தில் வந்து ஜனங்கள் என்ன பண்ணாங்களாம், தாவீதுக்கு அடுத்தபடியாக சாலமோன் ராஜாவாக மாறுகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தரை பணிந்து கொண்டார்களாம். இரண்டாவதாக சாலமோனை பணிந்து கொண்டார்களாம். அல்லேலூயா. ஏன்னா அவர் ராஜாவுக்கு அடுத்தபடியாக, ஆமென், குட்டி ராஜாவாக இருக்க இயேசு ராஜாவுக்கு அடுத்தபடியாக அவர் வந்து அந்த இடத்துல ராஜாவாக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் அவரையும் வந்து என்ன செய்றாரு, குனிந்து வணங்கி விட்டு போகிறாங்க. ஆமென். ஆனால் தொட்டு கும்பிடக்கூடாது. தொட்டு என்ன செய்யக்கூடாது? வணக்கம் சோத்திரம் சொல்லணும். குனிஞ்சு என்ன செய்யணும்? சோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஆனால் வணங்கக்கூடாது. நீங்கள் தான் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடாது. கடவுள் வேற, கடவுள் தனியாக இருக்கிறாரு. எந்த ராஜாவாக இருந்தாலும் சாமின்னு சொல்லக்கூடாது. ஆனால் அவருக்கு மரியாதை செலுத்தணும். அல்லேலூயா. அவருக்கு வணக்கம் செலுத்தணும். ஆமென், ஸ்தோத்திரம். அவர்கள் கர்த்தரையும் ராஜாவையும் பணிந்து, அதாவது சாமி கும்பிட்டுட்டு கடைசியாக போகும்போது ஆமென் ராஜாவையும் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போனாங்களா. அல்லேலூயா. ஆமென். நம்முடைய தேவன் மிக நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நமக்கு மிகவும் போதுமானவராக அவர் இருக்கிறார். இந்த மகிமையின் ராஜா 13வது வசனம் சொல்லுது, அவர் வரப்போறார். அல்லேலூயா. மகிமையின் ராஜா மகிமையோடு வருகிறார் மேகமிதில். மகிமையின் ராஜா மகிமையோடு வருகிறார் மேகமிதில். ஆனந்தமே 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 பேரானந்தமே. மகிமையின் ராஜா மகிமையோடு வருகிறார் மேகமிதில். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவர் வரப்போகிறார் மகிமையின் ராஜா. அதற்குள்ளாக ஒரு கூட்ட ஆத்துமாக்களை நாம் ரட்சிக்குள்ள கொண்டு வர வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஜனங்கள் வீணா விருதாவாய் மரித்து கொண்டிருக்கிறார்கள். பாவத்திலே சாபத்திலே கிடக்கிறார்கள். வியாதியிலும் வறுமையிலும் கிடக்கிறார்கள். துக்கத்திலும் கண்ணீரிலும் கிடக்கிறார்கள். கர்த்தர் சொல்கிறார், அவர்களை எல்லாம் உங்கள் மூலியமாக நான் ரட்சிக்குள்ள கொண்டு வர போகிறேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். அல்லேலூயா. உலகமே இருண்டு கிடந்தாலும் நீ இருண்டு கிடக்க மாட்டே, நீ வெளிச்சமா இருப்பாய். ஒரு அழியிலே சொல்லுங்க. உலகமே பணம் இல்லாத போனாலும் உங்ககிட்ட பணம் இல்லாத போகாது, கர்த்தர் கொடுப்பார். ஒரு அழியிலே சொல்லுங்க. உலகத்திலே நகை இல்லாமல் போனாலும் உன்னுடைய வீட்டிலே நகை இருக்கும். ஒரு அழியிலே சொல்லுங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களிடத்துல இருந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. உங்களுடைய பர்ஸ் இந்த வருஷம் காலி ஆகாது. பர்ஸில் பணம் இருந்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் ஜீரோ ஆகாது. ஆண்டவர் பணம் வச்சுக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. ஆமென். இந்த வருஷத்திலே நீங்கள் எப்படியாவது வளர போகிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், என் மகிமையினால் உனக்கு ஆசீர்வாதத்தை தரப்போகிறேன். அல்லேலூயா. அவருடைய மகிமையே பணத்தை கொண்டு வருதுங்க. ஆமென். யாரும் தேவையில்ல. அவங்க காப்பாற்றுவாங்க, இவங்க காப்பாற்றுவாங்க. மனுஷனை நம்பாதீங்க. மனுஷன் மேலே பற்றுதல் வைக்காதீங்க. ஆண்டவரை நம்புங்க. ஆண்டவர் மேல் பற்றுதல் வைங்க. அல்லேலூயா. சிலர் மனுஷனை தன் புயபலமாக்கி கொள்கிறார்களாம். அவங்க காப்பாற்றுவாங்க, இவங்க காப்பாற்றுவாங்க. அவங்கள போய் பாருங்க. யாரையும் பார்க்க தேவையில்ல. ஒரு அழியிலே சொல்லுங்க. முட்டி போட்டு ஏசப்பாவை பாருங்க. ஏசப்பா உங்களுக்கு நேராக எல்லா வாய்க்காலையும் திறந்து விடுவார். அல்லேலூயா. ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை. ஆவியானவர் முதலாவது தேடுங்க. ஆவியானவரை வழிகாட்ட சொல்லுங்க. ஆவியானவர் கொடுக்க இருங்க. அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இருள் ஜனங்களை மூடும், காரிருள் ஜனங்களை மூடும். ஆனாலும் கர்த்தர் உண்மையில் உதயமாவார். அல்லேலூயா. நம்ம மேலே கர்த்தர் உதயமாகிட்டார்னா ஆமென், ஸ்தோத்திரம். உதிக்கிற உன் வெளிச்சத்தின் இடத்துல ராஜாக்கள் அப்புறம் அப்படியே நடந்து வருவார்கள். அல்லேலூயா. நம்ம மேலே மகிமை வந்து இறங்கிருச்சுன்னா அந்த மகிமையை ஆமென் பிடிப்பதற்காக, அந்த மகிமையை வாங்குவதற்காக, அந்த மகிமையிலே ஆமென் வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்பதற்காக கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் வருவாங்களாம். அல்லேலூயா. மல்கியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் ஆமென், ஸ்தோத்திரம், 1 முதல் சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். இதோ சூளையை போல எரிகிற ஒரு நாள் வரப்போகிறது. அல்லேலூயா. நல்லா நினச்சிட்டு இருங்க. பூமி கொஞ்ச நாளைக்கு தான் இருக்க போகுது. நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்படியே ஜாலியாக இருக்கலாம்னு நினைக்காதீங்க. ஜாலியெல்லாம் இருக்க முடியாது. நீங்கள் வல்லமையாக மாறினா தான் பூமியில் வாழவே முடியும். ஒரு அழியிலே சொல்லுங்க. ஆமென். ஏனென்று சொன்னால் இப்பொழுது AI அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ப்ரோக்ராம், ஒரு ரோபோ கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு இடத்துலையும். அது என்ன பண்ணுது தெரியுங்களா? நம்ம எல்லாத்தையும் கோடான கோடி ஜனங்களை கண்காணிக்க ஆள் போட்டிருக்கிறான். அவன் அது வந்து ஒரு குட்டி பிசாசு. அது எப்படிப்பட்டது? எல்லாரும் சொல்லுங்க. அது எப்படிப்பட்டது? அது ஒரு குட்டி பிசாசு.
பார்க்கறதுக்கு ஆரம்பத்தில் எடுத்தோடனே நல்லது செய்கிறேன்னு சொல்கிறோம். திருடன் கூட அப்படி தான், பொம்பளைங்களை கொண்டு போய் விற்கிறான், எடுத்தோன்னு சொல்லுவான் உன்னை நல்ல வேலையில் கொண்டு போய் விட்றேன் அப்படின்னு. அங்கே போனால் கண்ணை பிடுங்கி காதை பிடுங்கி பொம்பளையை பிடுங்கி துன்மார்க்கமான விஷயத்துக்கு நடத்திடுவான். ஆனால் சொல்லும்போது எப்படி சொல்லுவான், நல்ல காரியத்துக்கு தான் உன்னை கூட்டிகிட்டு போகிற அப்படின்னு. வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறீங்களா, சில நேரத்தில் நல்ல வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்கிறாங்க, சில வேலைக்கு அங்கே போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஏஜென்ட் சொல்லும்போது சொல்கிறான் உனக்கு நல்ல வேலையை நான் வாங்கி தரேன் அப்படின்னு. அப்படி தான் சில நேரத்தில் அந்த ஏஐயில் இப்பொழுது கொண்டு வர போகிறாங்க, உலகம் முழுசும் கொண்டு வர போகிறாங்க. அதை ஒன்றும் பண்ண முடியாது, கொண்டு வருவாங்க. அது அப்படியே படிப்படியாக வந்து 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 நாம் வைத்திருக்கிற இந்த ஏடிஎம் கார்டு, பிடிஎம் கார்டு, எல்லா கார்டும், பேங்க் புக்கு, நம்முடைய எல்லா காரியமும் என்னன்னா ஒரே அட்டையில் வர மாதிரி பண்ண போகிறாங்க. இப்போ 10 அட்டை வச்சுருக்கோம், ஆதார் அட்டை இருக்கா, அப்புறம் ரேஷன் கார்டு இருக்கா, லைசன்ஸு கார்டு இருக்கா, சூப்பர் மார்க்கெட்டு கார்டு இருக்கா, ஓட்டர் ஐடி இருக்குதா, இப்படி எல்லா ஐடி இருக்குது, பாஸ்போர்ட் இருக்குதா, எல்லாமே ஒரே ஒரு அரிசி மாதிரி இருக்கிற ஒரு மெமரி சிப்புக்குள்ளே கொண்டு வந்து அந்த மெமரி சிப்புக்கு ஒரே கார்டு, ஒரே எழுத்து, ஒரே எண்ணு, 666 பிசாசு நம்பர், அந்த நம்பர் கொடுக்க போகிறாங்க. அல்லேலூயா. அதுக்கப்புறமெல்லாம் நீங்கள் இப்படி சிரிச்சுக்கிட்டெல்லாம் அங்கேயும் வீணாக சுற்றிக்கிட்டு இருக்க முடியாது. அவன் எங்கேயாவது போனால் உங்களை பார்த்து சொல்லுவாங்க எங்கே போயிட்டுருக்குறீங்க, இங்கேயே ராசிபுரம் ஏன் வந்தீங்கன்னு கேட்பாங்க. யாருமே இருக்க மாட்டாங்க, ஃபோன் பண்ணி கேட்பாங்க தேவையில்லாமல் ராசிபுரம் எதுக்கு போனேன், மெட்ராஸ் தேவையில்லாமல் எதுக்கு போனேன் கேட்பாங்க. நீ சொல்லுவ ஏன் இஷ்டம் அப்படின்னு. அவன் கம்ப்யூட்டர் சொல்லலாம் உன் இஷ்டம் இல்லை, நான் சொல்கிறேன் வீட்டுக்கு திரும்பி போ அப்படின்னு. திரும்பி போயே ஆகணும். நம்ம இஷ்டத்துக்கு எதையுமே செய்ய முடியாது. சோறு சாப்பிடுறது முதற்கொண்டு உடுத்துவது முதற்கொண்டு எல்லாமே அவன் கண்ட்ரோலுக்கு வந்துடும். அது பேயின் நேரமாக மாறிவிடும். கொல்லவும் முடியாதான், வாங்கவும் முடியாதான், விற்கவும் முடியாதான். ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக இப்போ எல்லாரும் சேர்ந்துட்டோம்னா ஆதார் கார்டு இல்லாமல் ஏதாவது செய்ய முடியுதா? எல்லாரும் சொல்லுங்கள். நீங்கள் எங்கேயாவது ஒரு ஊருக்கு போனால், எங்கேயாவது போனால், ஏதோ ஒரு ட்ரெயினில் போனால் உடனே ஆதார் கார்டு பதிவும் பண்ணியிருக்கணும். மேமிச்ச ஏதோ ஒரு எவிடன்ஸ் என்ன செய்யணும், காட்டணும். இல்லையா கை வைக்க சொல்கிறான், கை வச்சா ஆதார் கார்டு உடனே வருது. நம்முடைய பேர், உயரம், அட்ரஸ்ஸு, படிப்பு, ஃபோன் நம்பர், எந்த ஊர், ரேஷன் கடை எது, எத்தனை தரம் நம்ம ஓட்டு போட்டிருக்கிறோம், எதுக்கு போட்டோம், எல்லாமே அப்படியே வருது. எல்லாம் அவன் கண்டுபிடிச்சிக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது அவன் என்ன செய்கிறான், அந்த ஏஐன்னு சொல்லுகிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் என்று சொல்லக்கூடிய அந்த கம்ப்யூட்டரை உருவாக்கி எல்லா ஜனங்களையும் இந்த உலகத்தில் துன்புறுத்த பார்க்குறான். ஆனால் முதல்ல சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, நல்லதுக்கு தான், நல்லதுக்கு தான், நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு நல்லது வராது, எல்லாம் கெட்டதாகவே போயிடும். ஆண்டவரை நம்புற பிள்ளைங்க மட்டும்தான் அந்த பூமியில் தப்பிக்க முடியும். ஒரு அழியிலே சொல்லுங்க, 666 யாரு தெரிந்து வச்சது அதுலேருந்து தப்பிக்கிறீங்களோ அவங்க தான் நீங்கள் பரலோகம் வர முடியும். அல்லேலூயா, ஆமென். பக்கத்திலே 777 இருக்குது, அது ஆண்டவருடைய நம்பர். 77 இருக்கிறது. கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படுது. ஆண்டவருடைய நம்பர். ஆமென், ஸ்தோத்திரம். அவருடைய நம்பரை, ஆமென், அவருடைய வார்த்தைகளை நாம் பின்பற்றணும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். மகிமை இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும். ஆமென், வந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. ஒவ்வொரு திட்டங்களும் வந்துகிட்டே இருக்குது, ஒவ்வொரு தீர்மானங்களும் வந்துகிட்டே இருக்குது. அப்படி வரும்பொழுது படிங்க, அப்பொழுது நல்லா புரிஞ்சுங்க, உங்க மத்தியில் இருக்கிற, உங்க கூட இருக்கிற, உங்களுக்கு விரோதமாக இருக்கிற அகங்காரிகள் எல்லாரும் யாருக்கு பேரு, அகங்காரம் பண்றாங்களா இல்லையா சொல்லுங்க, ஆணவம் பண்றாங்களா இல்லையா, திமிருத்தனம் பண்றாங்களா இல்லையா, உங்களுக்கெல்லாம் சில நேரத்தில் உதவி செய்யறாங்களா, உத்தரம் பண்றாங்களா, உத்தரம் தான் பண்றாங்க. ஆனா வசனம் சொல்லுது பாருங்க, அகங்காரிகள் யாவரும், அப்புறம் அக்கிரமக்காரர் யாவரும். ஆமென், ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை யாருக்கு போய் பலிக்கும், அக்கிரமம் செய்யறவங்களுக்கு பலிக்கும். செய்யாதீங்க கம்மனே இருக்கணும், சந்தோஷப்படணும், கை தட்டணும். அப்ப செய்யறவங்களுக்கு அது போய் பலிக்கும். அக்கிரமக்காரர் யாவரும், ஆமென், கடவுளுடைய நாளிலே நீ வல்லமையாய் இருப்பாய், மகிமையாய் இருப்பாய், வெளிச்சமாய் இருப்பாய், ஆண்டவர் உன்மேல் உதயமாய் இருப்பார். அவர்கள் எல்லாம் இல் பொருளாகி அவர்கள் துரும்பாய் இருப்பார்கள். அல்லேலூயா. அடுத்தபடியாக அந்த மகிமையின் நாள், அந்த ரகசிய வருகை, அந்த பகிரங்க வருகை, அந்த வரப்போகிற அந்த நாள், அது அவர்களை சுட்டு எரிக்கும். அல்லேலூயா. உங்களை மறுரூபமாக்கும், அவங்கள சுட்டு எரிக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை மறுரூபமாக்கும். அல்லேலூயா. அது மற்றவங்களுக்கு உங்களுக்கு மகிமையின் ஆவியா இருக்கும்,
குளுகுளுன்னு இருக்கிற குளிர்ச்சியின் ஆவியா இருக்கும். அவங்களுக்கும் எரிகிற கந்தகமாக, அக்கினி புழுவாக, அக்கினி கட்டையாக அது அவங்களுக்கு இருக்கும். அதுக்குத்தான் கிறிஸ்துவர்கள் இந்த பாடுகள் பட்டு அங்கங்க ஆண்டவரை கும்பிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். இந்த பாடுகள் உந்தன் ஏற்றுக்கொண்டார். நேசிக்கின்றாயோ இயேசுநாதரே, நேசித்து வா குருசெடுத்தே. நேசிக்கின்றாயோ இயேசுநாதரே, நேசித்து வா குருசெடுத்தே. ஏறுகிறார் தள்ளாடி தவழ்ந்து களை போடே. என் நேசர் குருசை சுமந்தே, என் நேசர் கொல்கதா மலையின் மேல் நடந்தே. ஏறுகிறார் பின்னே நடந்த அன்பின் சீசன் போல் பின்பற்றி வா இறுதி வரை. பின்னே நடந்த அன்பின் சீசன் போல் பின்பற்றி வா இறுதி வரை. காடியை போல கசந்திருக்கும் கஷ்டங்களை அவரிடம் சொல். காடியை போல கசந்திருக்கும் கஷ்டங்களை அவரிடம் சொல். ஏறுகிறார் தள்ளாடி தவழ்ந்து களை போடே. என்னை குருசை சுமந்தே, என் மீட்பர் கொள்கதா மலையின் மேல் நடந்தே. ஏறுகிறார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அவர் வருகிறார். நமக்காக பாடுபட்டவர், நமக்காக ரத்தம் சிந்தினவர், நமக்காக 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவர், ஒரு மகிமையை கொண்டுகிட்டு நம்ம மத்தியிலே கடந்து வருகிறார். ஒரு அழிலே சொல்லுங்க, அந்த மகிமையை நீங்க நினைக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். படிங்க படிங்க. வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும், எல்லாரும் சொல்லுங்க, ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். ஆமென். அல்லேலூயா. அவருடைய மகிமை நம்ம மேல காணப்படுமா? அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். மற்றவங்களுக்கெல்லாம் அது சுட்டெரிக்கிற நாளா இருக்கும், உனக்கு ஆசீர்வாதம் தர நாளா இருக்கும். அல்லேலூயா. நம்ம பட்ட கவலைகள், கண்ணீர்கள், பாடுகள், ஞானஸ்நானம் எடுத்தனால திட்டுறாங்கல்ல, பைபிள் படிக்கிறதுனால திட்டுறாங்கல்ல, அன்னி பாஷை பேசுகிறா மற்றவங்க நம்மளை கேவலமாக பேசுகிறாங்கல்ல, அதுக்கெல்லாம் ப்ரைஸ் யார் கொடுப்பா? நீங்கள் கொடுக்குற காசோ பணமோ கத்திரிக்காயோ இல்லை. அவர் வரும்போது எனக்கு பெசலாக நல்லா தருவார். அல்லேலூயா. அதுக்கு நாம் கொடுக்காம விட்டுறக்கூடாது, நாமளும் கொடுக்கணும். அல்லேலூயா. ஆனால் அவர் கொடுப்பார் பெசலா. ஒரு அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். மகிமையோடு அவர் வருவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். படிங்க. அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே இந்த வருஷம் புறப்பட்டு போய் ஆமென் கொழுத்த கன்றுகளைப் போல நன்றாக வளருவீர்கள். ஒரு அலியிலே சொல்லுங்க. நீங்கள் எல்லாம் நல்ல வளர்ச்சி அடையணும். ஒரு அலியிலே சொல்லுங்க. ஆமென். பாதி பேர் பாருங்க, நல்ல வளர்ச்சி அடைந்து கொழுத்த கன்றுகளைப் போல மாறி சபையை விட்டு ஓடிட்டாங்க. கன்றுகள் காணா. கல்யாணத்து வரைக்கும் ஒழுங்காக வராங்க, குழந்தை பிறக்கிற வரைக்கும் ஒழுங்காக வராங்க, கட்டணம் கட்டுற வரைக்கும் ஒழுங்காக வராங்க. ஏங்க உங்களுக்கு நேரம் ஆச்சு வீட்டுக்கு போங்க அப்படின்னு நம்ம யாராவது சொன்னாங்க. இல்லை பரவாயில்ல, ஆண்டவருக்காக நான் கொஞ்சம் நேரம் ஆலயத்தில் இருக்கிறேன் அப்படின்னு. ஆனால் எல்லாம் கிடைச்சதுக்கப்புறம் ஆலயத்தில் இருக்கிறாங்களா? அவங்கள வலை வீசி தேட வேண்டியது வருது, ஃபோன் பண்ணி வாங்க வாங்கன்னு கூப்பிட வேண்டியது வருது. அது எங்கே போனாங்கன்னே தெரியல. காணாமல் போன ஆடாம். ஒரு மனுஷனுக்கு 100 ஆடு இருந்துதான், ஒரு ஆடு காணாது போச்சான். அந்த 100ஐயும் விட்டடிச்சிட்டாரு. அந்த ஒரு ஆட்டை போய் தேடுறாராம். அல்லேலூயா. அந்த ஒரு ஆடு தான் நீங்களும் நானும். தேவையற்ற காரியங்களை செய்யாத இருந்தால் நமக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஒரு வீட்டு கூட்டத்தில், ஒரு ஆசீர்வாத கூட்டத்தில் ஒரு செய்தியை பகிர்ந்து கொண்டேன். எனக்கு கஷ்டமாக இருந்தது. பகிர்ந்து கொண்டேன், ஆனால் கஷ்டமாக இருந்தது. எப்படின்னால், உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கலாம், அதை பற்றி சொல்லக்கூடாது. ஆண்டவர்
10ல் 1 பங்கு போடுன்னா நீ போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொன்னேன். ஒரு அலிலேயே சொல்லுங்க. அது சொல்லி முடிச்சு பிரசங்கெல்லாம் முடிச்சோன்னே எனக்கு மனசு கஷ்டமா இருந்தது. என்னடா இப்படி கடவுளுடைய வார்த்தை வருது, இந்த ஜனங்க பாவம் தானே, அவங்களால முடிஞ்சதை தரமாட்டாங்களா அப்படின்னு. ஆனா நீங்க என்னைக்கு கீழ்ப்படிங்களோ அன்னைக்கு தான் உங்களுக்கு வானம் திறக்கப்படும். ஒரு அலிலேயே சொல்லுங்க. இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு நீங்க தசம்பா போடாமலே இருங்க, 10ல் 1 பங்கு போடாது இருங்க. 10 வருஷம் கழிச்சு போடுங்க. 10 வருஷம் கழிச்சு உங்களுக்கு வானம் திறக்கப்படும். அல்லேலூயா. 20 வருஷம் கழிச்சு போடுங்க. 20 வருஷம் கழிச்சு உங்களுக்கு வானம் திறக்கப்படும். இன்னைக்கு போடுங்க, இன்னைக்கு வானம் உங்களுக்கு திறக்கப்படும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த மாசம் போட்டு பாருங்க, அடுத்த வாரம் போடுங்க, அடுத்த வாரம் உங்களுக்கு வானம் என்ன செய்யும்? திறக்கப்படும். அல்லேலூயா. ஆமென். அப்படி கடினமா சொன்னேன், அவங்களும் கீழ்ப்படிஞ்சாங்க. ஒரு சிலர் கீழ்ப்படிஞ்சாங்க அந்த பிரசங்கத்தை கேட்டு. சின்ன வருமானம் தான், சின்ன காசு தான், சின்ன காசு தான். அது கொண்டாந்து இந்தாங்க ஐயா தசம் பாகம் அப்படின்னு சொல்லி நேரடியாகவும் கவரில் எழுதியும் போட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்துங்க ஆசீர்வாதம் நம்ம மேலே வந்து கொட்டோன்னு கொட்டும். ஒரு அலிலே சொல்லுங்க. சின்ன வருமானமோ கொஞ்சம் வருமானமோ தேவன் உன்னோடு கூட இருந்தால் மகிமையாக உனக்கு ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. அவருடைய மகிமையினாலேயே உனக்கு எல்லாம் தந்துருவாராம். அல்லேலூயா. நீ கேட்டுதான் கொடுக்கணும்னு அல்ல, நீ செய்ய வேண்டியதை செஞ்சா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தன்னால உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும். ஆமென். அல்லேலூயா. 1 ராஜாக்களின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். நீ கேளாத ஐஸ்வரியத்தையும் மகிமையும் உனக்கு நான் தரப்போகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு 2-3 பேர் கை தட்டுங்க பார்க்கலாம். புரிஞ்சவங்க கை தட்டு பார்க்கலாம். நீ கேட்டு கொடுக்கறது ஒரு குரூப், ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட். நீ கேட்காமலே ஆண்டவர் உனக்கு கொடுக்க போறாரு. எப்ப? நீ கீழ்ப்படியும் பொழுது. அல்லேலூயா. நீ கேளாத ஐஸ்வரியத்தையும் மகிமையும் உனக்கு நானே தருவேன். பணக்காரனா இருப்பது பாவம் இல்லைங்க, பெருமையா இருப்பது தான் பாவம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? ரொம்ப பணம் வந்துட்டா ஆண்டவர் விட்டு அடிச்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு. எதுக்கு போறீங்க? பணம் வந்தாலும் நம்ம போக மாட்டோம், பணம் வரலினாலும் நம்ம போக மாட்டோம். ஒரு அலிலே சொல்லுங்க. குறைவான பணம் நம்மகிட்ட இருக்கும்போதும் ஆண்டவர் விட்டுட்டு நம்ம போக மாட்டோம். நிறைய பணம் வந்துட்டாலும் நம்ம ஆண்டவர் விட்டுட்டு போகவே மாட்டோம். ஆமென். அல்லேலூயா. அப்படி எத்தனை பேர் நினைக்கிறீங்க? நானால எவ்வளவு பணம் வந்தாலும் போக மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்றீங்களா? கரங்களை வைத்துக்கு பார்க்கலாம். எவ்வளவு நகை வந்தாலும் ஆண்டவர் விட்டு போக மாட்டேன். அல்லேலூயா. ஒருத்தங்க ஏழையா இருந்தாங்க, ரொம்ப பணக்காரன் ஆயிட்டான். அப்புறம் வந்து பணம் கட்டுக்கட்டா சேர சேர அவனுடைய இருதயம் வந்து என்னச்சுன்னா பிசாசு பக்கம் போகுது. உலகத்தை பார்க்குறான். உலகத்துலேயும் அப்படி இருக்கிறாங்க, இங்கேயும் அப்படி இருக்கிறாங்க. நம்ம பேசாமல் உலகமே ஈஸியாக இருக்குது. அங்கே வந்து கள்ளுச்சாராயம் குடிச்சிக்கலாம், கெட்ட வார்த்தை பேசலாம், கண்ட வாக்கில் சுற்றலாம், பொம்பளை கிட்ட பேசலாம், ஆம்பளை கிட்ட போட எல்லா வசதியும் உலகத்தில் இருக்குது. இயேசுக்குள்ளே இருந்தால் பரிசுத்தமாக இருக்கணும். ஆகையால் இதை விட நம்ம அதையே தேர்ந்துக்கிட மனுஷன் வந்து பணம் பொருள் வந்தோன்னா அங்கே ஓடுறான். யார்? எல்லாரும் அல்ல, யாராவது 1-2 பேர். 1000 பேர் இருக்கிறாங்கன்னா அதில் ஒருத்தர் தான் என்ன பண்ணுறாங்க? பின்வாங்கி போகிறாங்க. மற்றவங்களை பாருங்க, சில தீவுகளில் லட்சக்கணக்கான ஜனங்கள் ஞானஸ்நானம் எடுக்கிறாங்களாம். ஒரு அலியிலே சொல்லுங்க. பக்கமாக ஒருத்தங்க 1.5 லட்சம் பேர் பக்கமாக ஒரு தீவில் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறாங்க. அது என்னன்னு தெரியல. அது ஆப்பிரிக்கா நாடுகள். அந்த நாடுகளில் ஒரு குட்டி தீவு, ஒரு பெரிய ஊர். அந்த ஊர் முச்சூடுமே லட்சக்கணக்கான பேர் இருந்திருக்கிறாங்க. எல்லாருமே ஆண்டவர் மனம் திரும்பி இருக்கிறார். அல்லேலூயா. அதே போல் நம்முடைய இந்தியாவுக்குள்ளாரே ஒரு சில கடினமான மாநிலத்தில் ஆண்டோடைய ஆசீர்வாத அபிஷேகம் வந்து இறங்கி ஒரே நாளில் ஒரு கிராமத்துக்கு போய் எதிர்ப்பான இடம், இயேசு பற்றி சொன்னால் அடிப்பேன் திட்டுவேன் உதைப்பேன்னு சொன்னாங்க. அந்த வீட்டுக்கு ஒரே நாளைக்கு ஆண்டவர் எல்லாருக்கும் காட்சி கொடுத்துருக்கிறாரு அந்த கிராமத்துக்கு. ஒரு அலியில சொல்லுங்க. அடுத்த நாள் காலையில் அந்த பாஸ்டர் அட்ரஸ் கண்டுபிடிச்சி விடிய காலமே நேரத்தில் எந்திரிச்சு எல்லாரும் போய் ஒரு 3 மணி 4 மணிக்கே பாஸ்டருடைய கதவை தட்டுனாங்களாம். அவர் பாஸ்டர் பயந்துட்டாரு. 8 நாளைக்கு முன்னாடி தான் இப்படி பெரிய பிரச்சனை பண்ணாங்க, இப்போவும் விடிய காலமே அடிக்க வந்துட்டாங்களா ஆண்டவரே ஆண்டவரே அப்படின்னு அவர் ரொம்ப மன கஷ்டப்பட்டு இருக்கிறார். கதவை திறந்த உடனே ஐயா எங்களை மன்னிச்சுக்குன்னு சொல்லி காலில் விழுந்தாங்களா. அல்லேலூயா. என்ன விஷயம்னு கேட்டாங்களா. ஒருத்தர் கூட அங்கே சொன்னாங்களா, எங்கள் சின்ன நம்முடைய கிராமத்தில் எல்லாருக்குமே ஆண்டவர் தரிசனமானார். அல்லேலூயா. ஒரே சொப்பனம் எல்லாருக்கும் ஒரே மாதிரியே. ஒருத்தர் என்ன சொல்கிறாங்களா அதே தான் சொல்கிறாங்க, மாற்றி மாற்றியெல்லாம் சொல்லலை. ஒருத்தர் சிலுவை காட்சியை பார்த்தோன்னா அதே தான் சொல்கிறாங்க, நான் சிலுவை காட்சியை பார்த்தேன். தேவதூதனை பார்த்தேன்னா எல்லாரும் என்ன தான் சொல்கிறாங்க, தேவதூதனை பார்த்தேன். இப்படி எல்லாம் சொன்னதுனால எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு அந்த கிராமமே ஆண்டவருக்குள்ள வந்து அவங்களே ஆலயத்தை கட்டி அவங்களே தேவனை மகிமைப்படுத்துறாங்க. அல்லேலூயா. முண்டி அடிக்கிறாங்க, என் நிலத்தை தரேன், என் வீட்டை தரேன், என் வீட்டில் கடவுளுடைய ஆலயம் நடக்கட்டும். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அப்படி நம்ம நினைக்கும் பொழுது கர்த்தர் நம்ம என்ன செய்றாரு, ஆசீர்வதிக்கக்கூடியவராக
அவர் இருக்கிறார். நீ கேளாத ஐஸ்வர்யத்தை மகிமை உங்களுக்கு ஆண்டவர் தருகிறார். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் அதற்கு செய்ய வேண்டியது சங்கீதம் 57 ஆமென் ஸ்தோத்திரம் 5வது வசனம் 8வது வசனம் வாசிங்க. ஆமென். என் மகிமையே விழி, வீணையே விழி, சுரமண்டலமே விழி, நான் அதிகாலையில் விழித்துக் கொள்வேன். தாவீது சொல்கிறார். அல்லேலூயா. காலையில் காட்டி எத்தனை பேர் பாட்டு பாடி ஜெபம் பண்றீங்க? கரங்களை வைத்துங்க பார்க்கலாம். ஆமென் ஸ்தோத்திரம். காலையில் காட்டியும் பாடல்களை பாடி ஆமென் எங்களோடு இணைந்து ஆமென் ஸ்தோத்திரம் பாஸ்டமோடு இணைந்து ஜெனிட்டாவோடு இணைந்து எத்தனை பேர் பாடுகிறீர்கள்? கரங்களை வைத்துங்க பார்க்கலாம். ஆமென் அல்லேலூயா. உங்கள் பெயர்கள் வரும் பொழுது நான் கவனிக்கிறேன், ரொம்ப மகிழ்ச்சி படுகிறேன். அல்லேலூயா. பரவாயில்ல, இவங்கெல்லாம் வந்து இருக்கிறாங்க, லைனில் இருக்கிறாங்க அப்படின்னு. நீங்களும் அதிகாலையில் ஜெபம் பண்ண வேண்டும். எங்களோடு வரக்கூடிய நாட்களை இணைவதற்கு படித்த பிள்ளைகள் முயற்சி எடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது அதிகாலையிலே நம்ம ஆண்டவரை தேடும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அதிகாலையில் விழித்துக் கொள்வேன் என்று சங்கீதக்காரர் சொல்கிறார். அப்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து ஆண்டவர் நம்மை வழி நடத்தக்கூடியவராக அவர் இருக்கிறார். கர்த்தருடைய மகிமை நம்ம மேல வந்து இறங்குச்சுன்னா என்ன ஆகும் என்று தெரியுங்களா? நாம் அப்படியே மாறிடுவோம். அல்லேலூயா. நாம் மாறுவோம், நம்முடைய பேச்சு மாறும், நம்முடைய சிந்தனை மாறும், எல்லாமே மாறும். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். சின்ன வயசுல சாமுவேல் மாரிசுங்கிறவர் 11 வயசுல செத்தவனை உயிரோட எழுப்பினாராம். நான் சின்ன பையனாக இருக்கும்போது அந்த படித்தேன் புக்கில், அதை அப்போவே நம்பின ஆண்டவரை. அல்லேலூயா. அவனை பயன்படுத்தின தேவன் என்னையும் பயன்படுத்தினவர். அல்லேலூயா. அவனை செத்தவனை உயிரோடு எழுப்பக்கூடிய வல்லமை தந்த தேவன் என்னையும் அப்படி மகிமைப்படுத்துவார் என்று நினைத்தேன். கர்த்தர் அப்படியாகவே ஆண்டவர் செய்தார். இன்றைக்கு ஆண்டவருடைய மகிமை நம்ம மத்தியிலே வருகிறது. யாத்திராகமத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய மகிமை மேகத்திலே காணப்பட்டது. அல்லேலூயா. மகிமை நம்முடைய சர்ச்சுக்கு மேலேயே இருக்க போகுது. ஒரு அலியிலே சொல்லுங்க. கர்த்தருடைய மகிமை சபையிலே இருக்கிறது. அவன் எங்கே நம்ம கூடி ஆராதிக்கிறோமோ அங்கே இருக்கிறார். ஆண்டவர் பிரச்சனையான நேரத்திலே ஆண்டவர் வந்து மூடி மறைத்துக் கொள்வாராம். அல்லேலூயா. ஒரு பிரச்சனை வருது, போராட்டம் வருதுன்னு வச்சுங்களேன், நீங்களே சண்டை கட்ட வேண்டாம். அவருடைய மகிமை உங்களை மூடி மறைத்துக் கொள்ளும். அல்லேலூயா. அந்த மகிமை பார்த்தா எல்லாரும் ஓடி போயிடுவாங்க. ஒரு அலியிலே சொல்லுங்க. நீங்க எதுவும் செய்யாதீங்க, சோத்திரம் மட்டும் பண்ணுங்க. சோத்திர பலிகளை செலுத்துங்க, துதி பலிகளை செலுத்துங்க. ஆனால் ஆண்டவருடைய மகிமை வரும் பொழுது அது எல்லாம் மாறும். யாத்திராகமம் 15 ஆமென் 1வது வசனத்தை வாசிங்க. கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி செல்கிறார். ஆமென் அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் வெற்றியாளராய் காணப்படுவார். வெற்றியாளராய் ஆண்டவர் உனக்கு வருவார். ஒரு அலியிலே சொல்லுங்க. ஆண்டவர் உனக்கு வெற்றியை தரப்போகிறார். ஆமென். எத்தனை பேருக்கு வெற்றி வேணுமா இருக்குது? அல்லேலூயா. ஆண்டவர் வெற்றியை தந்து அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதே போல ஆரோன்னு சொல்கிறார். 21வது வசனத்தை வாசிப்போம். 15:21. அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. அண்ணன் தனியா பாடுறாரு, தம்பி தனியா பாடுது, அக்கா தனியா பாடுது. அல்லேலூயா. எல்லாருமே குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் பாடுறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஊழியம், அவங்க நிலையிலே அவங்க பாடுறாங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் மகிமையானவர், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே அவர் வந்து இறங்கினார். ஆமென் ஸ்தோத்திரம். உங்க மூஞ்சி மாறும், உங்க பேச்சு மாறும். ஆமென் ஸ்தோத்திரம். உன்னிலிருந்து ஆண்டவர் மகிமைப்படுவார். அல்லேலூயா. ஏசாயா 49:3 சொல்கிறது, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன். ஆமென் அல்லேலூயா. உங்களை என்னையும் ஆண்டவர் மகிமைப்படுத்த போகிறாராம். ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கிருபை நம் மத்தியிலே வந்து இறங்க போகிறது. ஆமென் ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி நாம் எப்பொழுதும் காரியங்களை செய்ய வேண்டும். ஆமென் அல்லேலூயா. துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் சொல்லும் பொழுது அவருடைய மகிமை கடந்து வருமா. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். துதியும் கனமும் மகிமையை செலுத்தும் பொழுது, ஸ்தோத்திர பலிகளை செலுத்தும் பொழுது அவருடைய மகிமை கடந்து வரக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய மகிமை கேருபீன்கள் மேல் நிற்கிறது, சேராபீன்கள் மேல் நிற்கிறது. இந்த உடன்படிக்கை பெட்டி பக்கத்தில் ஆண்டவர் நின்றுகிட்டே இருப்பாராம். ஒரு அலையிலே சொல்லுங்க. அநேகர் சாட்சி சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன். பாஸ்டர் இங்கிருந்து அப்படியே ஒரு தேவதூதன் வந்தான், ஒரு கை வந்துச்சு, ஒரு வல்லமை வந்துச்சு, ஒரு பவர் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாம் இந்த பெட்டியிலிருந்து தான் வரும். ஒரு அலையிலே சொல்லுங்க. இந்த பகுதியிலே இருக்கிறார், இந்த இடத்திலே ஆண்டவர் இருக்கிறார். அது தேவனுடைய பலிபீடம், அது உடன்படிக்கை பெட்டிய தேவன் வாசம் பண்ணுகிற இடம். அல்லேலூயா. நம்முடைய உள்ளமும் இல்லமும் அதுவாக மாற வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கடைசியாக லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம்
28, 29 வசனங்களை வாசிக்கலாம். இன்னைக்கு ஆரம்பம் அற்புதமா தான் இருக்கும். அது ஒரு நாள் பெரிய சபையா மாறும்போது அது மகிமையாக இருக்கும். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. மறுரூப மலையில அந்த 3 பேர் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அப்படி ஜெபம் பண்ணும்போது என்ன நடக்குதான்? அடுத்த வசனத்தை வாசிங்க. நீங்க நல்லா ஜெபம் பண்ணுனா உங்க மூஞ்சி, காலு, கை, உடம்பு எல்லாமே மாறும். அல்லேலூயா. பவுடர் அடிச்சாலும் சரி, அடிக்காட்டும் சரி, நீங்க சிகப்பா இருப்பீங்க. ஒரு அலையிலே சொல்லுங்க. நீங்க பியூட்டி பார்லர் போனாலும் சரி, போகட்டினாலும் சரி, நீங்க அழகா இருப்பீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை அழகுபடுத்துவார். ஆமென். அவர் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். அல்லேலூயா. அவருடைய வல்லமை வரும் பொழுது உங்களுடைய முக ரூபம் மாறும். அல்லேலூயா. டெய்லி 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. டெய்லி 1 மணி நேரம் பாடுங்க. ஒரே பாட்டானா 5 பாட்டா திரும்ப திரும்ப சோத்திரம் சொல்லுங்க. திரும்ப திரும்ப அந்நிய பாஷை பேசுங்க. ஒரு வார்த்தை அந்நிய பாஷை வந்தாலும் அதையே திரும்ப திரும்ப பேசுங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அந்த 3 பேர் ஏறி நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன நடக்குது என்று சொன்னால், ஆமென், ஸ்தோத்திரம், அவங்களுடைய மூஞ்செல்லாம் மாறுது. அப்புறம் ஆமென், மூஞ்சு மாறது மட்டுமல்லங்க, அவருடைய வஸ்திரம், ஆமென், ஏசப்பாவுடைய வஸ்திரம், அவருடைய மூஞ்சி, இவங்களும் பக்கத்தில் இருக்கிறதுனால இவங்களுக்கு நல்ல ஆசீர்வாதம் அதில் கிடைக்குது. ஏசப்பா முதலாவது பார்க்குறாங்க. அவருடைய சரீரத்திலே மாற்றம், ட்ரெஸ்ஸிலே ஒரு மாற்றம். அல்லேலூயா, ஆமென். ஆரோனுக்கு பரிசுத்த வஸ்திரத்தை உண்டு பண்ணுவாயாக. ஊழியம் செய்கிற பிள்ளைங்க ஸ்பெஷலாக ஆண்டவர் வச்சிருக்கிறாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க எல்லாருமே சுவிசேஷர்கள், பகுதி நேர ஊழியக்காரர்கள். அல்லேலூயா. உங்க ட்ரெஸ் ஊழியத்துக்கு போகும்போதும் வரும்போதும் சபைக்கு வரும்போதும் நல்ல ட்ரெஸ்ஸாக இருக்கணும். அல்லேலூயா. இருக்கிறதே கிழிஞ்ச துணியாக கண்டுபிடிச்சு போட்டுக்கிட்டு வரக்கூடாது. இருக்கிறதுலே ரொம்ப மோசமான புடவை எதுவோ அதை எடுத்து கட்டிட்டு வரக்கூடாது. இலை வீட்டுக்கு போகும்போது சில நேரத்தில் என்ன நினைப்பீங்க? ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ரொம்ப பட்டு சேரி கட்டிக்கிட்டு போகலான்னு நினைப்பீங்களா? அதை நினைக்க மாட்டோம். என்ன நினைப்போம் சொல்லுங்க? சாதாரணமாக எவ்வளோ சிம்பிளாக போக முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக. ஏன்னா துக்கம், அவங்களும் துக்கமாக இருக்கிறாங்க, நாமளும் என்ன செய்யணும்? துக்கத்தை வெளிப்படுத்த போகிறோம். அதனால் அங்கே போகும்போது நம்ம எப்படி போகிறோன்னா, துண்டு குண்டெல்லாம் போட்டுக்கிட்டு நான் கட்சி துணி தேடுவேன் எங்கேயாவது போனால், நல்லது கெட்டதுக்கு போனால். ஏன்னா அங்கே போய் நம்மளை சிலர் வந்து கட்டிப்பிடிச்சு அழுகுறாங்க. ஒரு அழியிலே சொல்லுங்கள். அங்கேயும் நம்ம நேசிக்கக்கூடிய ஆளுங்க இருக்கிறாங்க. அடையாளம் தெரிஞ்சவங்களும் அழுவாங்க, தெரியாதவங்களும் என்ன பண்ணுவாங்க? அழுவாங்க. அவங்கள பைபிள் சொல்லுது, அழுகிறவங்களுடைய சேர்ந்து அழுவுங்க. அல்லேலூயா. யாராவது கஷ்டத்தை அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டு அழுதா அவங்கள பார்த்து சிரிக்கக்கூடாது. அவங்க அழுவும் போது நீங்களும் என்ன செய்யணும்? அழுவணும். சில நேரத்தில் ஊழியத்துக்கு போனால் லேட் ஆயிடுது திரும்பி வர்றதுக்கு. ஏன் தெரியுமா? அவங்க கஷ்டத்தை ரொம்ப நேரம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம ரொம்ப நேரம் அதை கேட்க வேண்டியது வருது. கேட்டுட்டு அப்புறம் தான் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும். அல்லேலூயா. அழுகிறவர்களுடனே அழுங்கள். அப்புறம் என்ன பண்ணுவான்? சிரிக்கிறவர்களுடனே, சந்தோஷமா இருக்கிறவர்களுடனே என்ன பண்ணணுமா? சந்தோஷப்படணும். இப்போ ஒருத்தங்க சந்தோஷமா இருக்கிறாங்கன்னா நாமளும் என்ன செய்யணும்? சந்தோஷப்படணும். எல்லாம் சொல்லுங்க. நாமளும் என்ன செய்யணும்? ஆமென், ஸ்தோத்திரம். சிரிக்கிறவர்களுடனே சிரியுங்கள், சந்தோஷமா இருக்கிறவர்களுடனே சந்தோஷமா இருங்கள். அப்படி சந்தோஷமா இருக்கிறவங்களோட நம்ம சந்தோஷமா இருக்கும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். போற இடத்துல குறை சொல்லிக்கிட்டு அலையாதீங்க. உங்களை எங்கேயாவது கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்களா, வீடு பிரதேசத்துக்கு கூப்பிட்டாங்களா, எங்கேயாவது போனீங்கன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் குறை சொல்லி பழகாதீர்கள். எல்லாரும் சொல்லுங்க. என்ன சொல்லக்கூடாது? சோறு நல்லா இல்லாமல் தான் இருக்கும். நீங்கள் என்ன திரும்பி சொல்லணும்? சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? தண்ணி உப்பு தண்ணியாக தான் இருக்கும். நீங்கள் என்ன திரும்பி சொல்லணும்? பரவாயில்ல, இந்த தண்ணியாவது இந்த இடத்துல இருக்குது, இன்னொரு ஊரில் இதை விட தண்ணி மோசம், அப்படி தான் சொல்லணும். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அவங்க டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க, ஏதோ ஒரு பொருள் செஞ்சுருப்பாங்க, அதை பார்த்து அது பிரச்சனை, இது பிரச்சனை, அது பால்ட்டு, இது பால்ட்டுன்னு பால்ட்டே சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்லுவார், நீ ஃபஸ்ட்டு பால்ட்டு. எல்லாம் புரிஞ்சுக்க. பாருங்க, குறை சொல்கிறவன் எல்லாம் நல்லவனாக இருக்க மாட்டான். நல்லா பார்த்துங்க. யாரெல்லாம் உங்களை குறை சொன்னாலும் சரி, சபையை குறை சொன்னாலும் சரி, அவன் ஒருத்தன் கூட நல்லா இருக்க மாட்டான். காணிக்கே போட மாட்டான். அவன் தான் சொல்லுவான் கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கக்கூடாது அப்படின்னு. அல்லேலூயா. ஏற்கனவே அவன் போடுறதில்ல. ஆனால் அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? மைக்கை பிடிச்சாலும் சரி, பைக்கை பிடிச்சாலும் சரி, 4 பேர்த்துக்கிட்ட பேசிட்டோம்னா கர்த்தருக்கு கொடுக்கவே கூடாதுங்க அப்படிமா. ஏன்னா லட்சமாக கொடுக்குறவன் வந்து கொடுக்க வேண்டான்னு சொன்னால் அது கரெக்டான ஒரு சத்தியம். அவனை ஏதோ ஆண்டு அறிஞ்சு புரிஞ்சு அவன் சொல்கிறான் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். நீ போட்டதே கிடையாது,
நீ தியாகம் பண்ணினதே கிடையாது, நீ வாழ்க்கையில் ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பார்த்ததும் கிடையாது, தொட்டு பார்த்ததும் கிடையாது, அனுபவிச்சதும் கிடையாது, அதனால் வருகிற மகிழ்ச்சியை நீ பெற்றுக்கொண்டதும் கிடையாது. நீ எப்படி சபையின் உபதேசத்தையும் குறை சொல்லலாம்? குறை சொல்லவே கூடாது. அல்லேலூயா. எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் எதை செய்தாலும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த தேவன் உங்களை என்னையும் படைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மகிழ்ச்சியை தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ரட்சிக்கப்படாத மாதிரி நாமளும் நடத்திருந்தா ஒரு கல்யாணமும் பண்ண முடியாது, ஒரு கட்டடமும் கட்ட முடியாது, எந்த ஒரு வேலையும் செஞ்சிருக்கவே முடியாது. அல்லேலூயா. எல்லாவற்றிலும் தேவனுடைய அன்பு முன்னாடி போகுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாம பின்னாடி போறோம், அவருடைய மகிமை முன்னாடி போகுது, நாம பின்னாடி போறோம். அதனால கர்த்தர் நம்மளை காப்பாத்துறாரு. அல்லேலூயா. அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய மூஞ்சி மாறிட்டு, அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய Dress மாறிட்டு. அல்லேலூயா. வஸ்திரம் எப்படி மாறிட்டான்? வெண்மையாக மாறிட்டது, பிரகாசிக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய வல்லமை உங்க மேல வந்துடும் பொழுது உங்க Dressல கூட ஒரு வல்லமை இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்த திருவிருந்துக்கு வரும் பொழுது ஆண்கள் பெண்கள் இதை விட அழகா நல்லா வரணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.